என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உன் மீது சற்று மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன். என் மன வருத்தத்திற்கான காரணம் நீதான். ஏன் தெரியுமா? என் பிள்ளை, நீ எப்பொழுதும் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதல்களை என் முன்னால் வைக்கும் பொழுதும் அம்மா உனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி சொல்லும் பொழுது இந்த அம்மாவிற்கு உன்னை கண்டவுடன் மனது மிகுந்த வேதனையுற்றது. யார் உங்கள் இல்லாமல் இந்த பிள்ளை இப்படி தனியாக நிற்கின்றதே என்று அந்த நேரத்தில் வேதனைப்பட்டு, ஆனால் அதன் பிறகு நான் கண்ட ஒரு விஷயம், உன்னை பற்றி எப்பொழுதும் அங்கே ஒருவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். நான் கண்ட ஒரு விஷயம், உன்னை பற்றி எப்பொழுதும் அங்கே ஒருவர் சிந்தித்து கொண்டு இருக்கின்றார். உனக்காகத்தான் இருப்பதாக எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எல்லோரிடத்திலும் உன்னை பற்றி அவர் பேசுகின்றார். அது மட்டுமல்ல, ஏன் உன்னிடத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற வார்த்தையையும் அவர் தந்திருக்கின்றார். இத்தனையையும் கடந்து நீ என் முன்னால் வந்து நின்று கொண்டு எனக்கு யாருமே இல்லை என்று சொன்னால் உன் அம்மாவிற்கு மனம் வருத்தம் வரத்தானே செய்யும். இங்கு ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு உண்மையான உறவு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில், என் பிள்ளை, உனக்கு இத்தனை ஒரு உண்மையான உறவு கிடைத்த பிறகும் அதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டிருப்பதுதான் இன்று என்னுடைய மனவேதனைக்கு காரணம். என் வேதனையை நீ நிச்சயமாக எனக்கு போக்க வேண்டும். ஏனென்றால் நான் பலமுறை சிந்தித்து விட்டுதான் உனக்கு இந்த வாக்கினை தர வந்திருக்கின்றேன். ஒரு முறை இருமுறை அல்ல, ஒவ்வொரு முறையும் நீ என்னிடத்தில் இதைத்தான் சொல்கின்றாய். ஒவ்வொரு முறை என்னிடத்தில் பேசும் பொழுதும் நீ இப்படித்தான் பேசுகின்றாய். அதனால் இன்று எனக்கு இதற்கான பதில் தெரிந்தே ஆக வேண்டும். உன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற இவர் யார் என்று, இவரை உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் வைத்திருக்கின்றாய் என்பதனை நீ எனக்கு இன்று சொல்லியே ஆக வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ ஒரு விஷயத்தை உணர்ந்தாயா இல்லையா என்று சற்று சிந்தித்துப் பார். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தனக்கென்று நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நல்லதுமே நடப்பது கிடையாது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை சொல்வதற்கு நீ முயற்சி செய்து பார். அது உடனடியாக நடந்துவிடும். உனக்கென்றால் இது உனக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு சந்தேகம்தான். நாம் தெய்வத்தை வணங்குகின்றோம், ஆனால் நாம் இதை செய்ய நினைத்தால் நமக்கென்று எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடப்பதில்லை. அதையே மற்றவர்களுக்கு நாம் செய்ய நினைத்தால் அது உடனடியாக நடக்கிறதே என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? அந்த நேரத்தில் ஒரு நொடி சிந்தித்துப் பார். உனக்குத்தான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் நீ நினைத்தால் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்ய முடிகின்றது அல்லவா? அப்படியானால் நீ செய்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல புண்ணியங்களை உனக்கு தேடி கொடுத்து மற்றவர்களுக்கு உதவியை செய்ய வைத்திருக்கின்றது. அதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல புண்ணியங்களை அது தேடி தருகின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பினை பயன்படுத்தி நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தத்தை கொடுக்கும் அல்லது மன அமைதியை கொடுக்கும். யோசித்து பார்த்தால் அதற்கான வழி கிடைத்துவிடும். பதில் தெரியாமல் தானே என் பிள்ளை நீயும் நடப்பதையெல்லாம் தனக்கு எதிராகவே நடப்பது போல எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எத்தனை காலமும் கடந்தாய் என்று. இதற்கு மேலும் நீ உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற ஒருவரை ஒதுக்கி வைப்பது தவறு. இனிமேலும்
நீயும் உனக்கு நடப்பது எல்லாமே எதிராக நடப்பது போல எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இத்தனை காலமும் கடந்தாய். இன்று இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற ஒருவரை ஒதுக்கி வைப்பது தவறு. இனிமேலும் எத்தனையோ பேருக்கு நல்லதை செய்ய நினைக்கின்றாய். யார் மனதையும் புண்படுத்தக் கூடாது என்று நினைக்கின்றாய். ஆனால் உனக்காக மட்டுமே இருக்கின்ற ஒருவர் மனவேதனைப்படுவதைக் கண்டும் காணாமல் இருக்கின்றாய். எந்த நேரத்திலும் அவர்களை இதுதான் இந்த தாயானவளுக்கு இன்று உன்மீது மனவேதனைக்கு காரணம். அம்மா யார் என்று சொல்கின்றேன். எதற்காக நீ இப்படி செய்கின்றாய் என்றும் சொல்கின்றேன். எப்பொழுது பார்த்தாய்? எத்தனையோ மனிதர்களின் பெயர்களை யோசித்து பார்த்த நீ உன் தாயானவள் என்னை பற்றி சற்று சிந்தித்து பார்த்தாயா? அம்மா உன் வாழ்க்கையில் வந்து எத்தனை மாதங்கள் ஆயிற்று, எத்தனை வருடங்கள் ஆயிற்று. சிலருக்கு பிறந்ததிலிருந்தே அவர்களின் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். அவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் உணர்த்துகின்றேன். எப்பொழுதும் நான் உனக்காக இருக்கின்றேன் என்ற வாக்கினை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கென்றே நான் வருவேன் என்று அவர்களுக்கு நல்ல வாக்கு தருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை மறந்ததற்கான காரணம் என்ன? ஒரு கஷ்டம் வந்தவுடன் பதறி அடித்து கொண்டு அழுது புலம்புகின்றாயே தவிர நமக்கு ஆறுதலுக்கு யாரும் வரவில்லை என்று வேதனைப்படுகிறாயே தவிர அந்த நேரத்தில் உனக்கு ஆறுதலை தருகின்ற இந்த தாயானவள் என்று நீ நினைக்க மறந்ததற்கு காரணம் என்ன? அம்மா உன் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தால் உன்னை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பேன். உன் மீது எத்தனை நல்லெண்ணங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றேன். மற்ற மனிதர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்ற அன்பை மொத்தமாக சேர்த்து வைத்து நான் உன் வாழ்க்கையில் உனக்கு அள்ளி தந்திருக்கின்றேன். எத்தனையோ தந்துவிட்ட பிறகு நீ என் பிள்ளை எதற்காக இந்த தாயை மறந்து விட்டாய்? என்னுடைய மனவேதனை என் பிள்ளைக்கு மறந்தது மட்டும் கிடையாது. நான் உனக்கு இருப்பதையே நீ நினைக்க மறந்ததுதான் என் பிள்ளையே. அம்மா உனக்காக கைகோர்த்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றேன். உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன். நீ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்களைப் போல நீ தீய பாதையில் செல்லும் பொழுது உன்னை ஊக்குவிப்பதோ, நல்ல பாதையில் செல்லும் பொழுது உன்னை பாராட்டாமல் இருக்கின்ற வேலையோ இந்த தாயானவள் எனக்கு கிடையாது. நீ நல்ல வழியில் சென்றால் உன்னை ஊக்கப்படுத்தவும் உனக்கு பாராட்டுகளை வழங்கவும், அதே நேரத்தில் தீய பாதையில் சென்றால் உன்னை தட்டி கேட்டு நல்வழிப்படுத்துவதும் நான்தானே. அதுதானே என்னுடைய முதன்மையான வேலையாக இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னை விட்டு ஒரு அடி கூட நான் விலகி நிற்க யோசிக்க மாட்டேன். உன் தாயானவள் என்னை நினைக்கின்ற நேரத்தில் நான் உனக்கான அன்பையும் பாசத்தையும் நிச்சயமாக யாரும் காட்ட முடியாத அளவிற்கு உனக்கு காட்டி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமே இனி உனக்கு நன்மையை கொடுக்கும். என்னை உணர்ந்து விட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் எப்பொழுதும் கிடைக்கும். உனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் யாருமே இல்லை என்று என்னிடம் வந்து கண்கலங்காமல் உனக்கு ஆறுதலுக்காக நான் இருக்கின்றேன் என்ற மனதைரியத்தை மட்டும் நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி என்று என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு.